நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட 42வது மாநில மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு உள்ளாட்சித்துறை மூலம் 650 ரூபாயாக இருந்த வணிக உரிம கட்டணத்தை 3500 உயர்த்தி பின்பு வணிகர் சங்க பேரவையின் கோரிக்கையை ஏற்று 650 ரூபாய் என மாற்றி உத்தரவிட்டார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அநேக இடங்களில் இன்னும் அதிகாரிகள் எவ்வளவு வசூல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வசூல் செய்ய முயல்கிறார்கள். இந்த பொன்னேரி பேரூராட்சியில் கூட 3000 ரூபாய் வணிக உரிம கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள். இதில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இது போன்ற போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சீரான வணிக உரிம கட்டணம் வசூல் செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ வெள்ளையன் அவர்கள் மறைவுக்கு பிறகு உங்களோட வணிகர் சங்கத்தில் சரியான அதாவது எதிர்ப்பு இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு. நாங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அரசுக்கு உரிய கடிதம் அனுப்புகிறோம். எங்களுக்கு பதில் வருது. அதுக்கு அரசும் சில கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 3500 ரூபா வணிக உரிமம் கட்டணம் உள்ளாட்சித்துறை மூலமாக போட்ட உத்தரவுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அது 1200 ரூபாயை குறைச்சிருக்காங்க. அதுமாதிரி 3 வருடத்துக்கு ஒரு முறை வணிக உரிம கட்டணம் எடுக்கணுங்கிறத ஒவ்வொரு வருடமும் எடுக்கலான்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்குது. இப்போ நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். அது வாடகைக்கு ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி வரி விதித்ததை கண்டித்து நாங்கள் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மண்டலங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தொடர்ந்து போராடிட்டு தான் எங்கள் பேரவைத்தில் மறைந்த எங்கள் தலைவர் வெள்ளையன் அவர்கள் வழியில் எங்கள் வணிகர் சங்க பேரவை தொடர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கையில் எடுத்து போராடும். தலைவர் வெள்ளையன் இறந்த பிறகு இப்போ நடக்கிற மாநாடு, இது எந்த அளவுக்கு மாநாடு தீர்மானம், என்னென்ன மாதிரி தீர்மானம், அந்த விஷயம் மாநாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தீர்மானங்கள் நாங்கள் ஏற்கனவே ஒரு கமிட்டி வச்சுருக்கிறோம். தீர்மானங்கள் இனிமேதான் ரெடி பண்ணணும். எதுவாக மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டும் வகையில் தீர்மானங்கள் இருக்கும். மாநாட்டுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது வர்றாங்க. மதிமுகவிலிருந்து ஐயா வைகோ வர்றாங்க. விடுதலை சிறுத்தைகள்லேருந்து தொல் திருமாவளவன் அண்ணன் வர்றாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தி வேல்முருகன் அவங்க வர்றாங்க. ஐயுஎம்எல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஐயா காதர் மொய்தீன் வர்றாங்க. தேசிய தலைவர் காதர் மொய்தீன் ஐயா வர்றாங்க. கம்யூனிஸ்டில் முத்தரசன் ஐயாவும் சண்முகம் ஐயாவும் வர்றாங்க. காங்கிரஸில் செல்வ பெருந்தகை வர்றாங்க. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் எதிரியும் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவி சாய்த்தால் வாழ்க, இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஜனநாயக முறையில் எங்களுடைய போராட்டங்கள் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகத்தால் சென்னையில் 3000க்கும் மேற்பட்ட கடைகள்லாம் சிறு கடைகள்லாம் மூடி இருக்காங்க. அதுக்கு பொதுவாக ஆன்லைன் வர்த்தகம் 1991 போடப்பட்ட உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் வாயிலாக இவைகள்லாம் வருது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 2000 இல்லை, 2 லட்சம் கடைகள் இந்தியா முழுவதும் சிறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் நிறுவனங்களுக்கு தான் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள். இது நம்முடைய உள்நாட்டு சில்லறை வணிகத்தை அழித்துவிடும். உள்நாட்டு சில்லறை வணிகம் அழிவு பாதையில் செல்வது ஒரு விவசாயி விதை நெல்லை விற்று சாப்பிடுவதற்கு சமமான செயல். இதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய இந்தியாவின் அலுவலர்கள் அதன் நிறுவனர் சிவராஜ் அவர்கள் கருத்துரை உள்ளனர். பொன்னேரி வியாபாரம் நாங்கள்
போராட்டத்தையே செஞ்சுட்டு இருக்கிறவங்க நாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். உண்டு. ஏன்னா நாங்கள் போகும்போதே எங்களை வரவேற்பு சங்கத்துக்கு வந்த சம இருந்தாலும் கூட பரவாயில்ல. எந்த அளவுக்கு அதிகப்படியான உறுப்பினர்களை கூட்டிட்டு போக முடியுது. நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.